அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று நம்ம பொற்காலம் சேனலில் தை அமாவாசையின் சிறப்புகளை பற்றியும் வழிபடும் முறை பற்றியும் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9/2/24 வெள்ளிக்கிழமை தை அமாவாசை. முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் நாம் முன்னோர்களை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அமாவாசை திதியானது 9/2/24 வெள்ளிக்கிழமை காலை 7:53 மணிக்கு ஆரம்பித்து 10/2/24 சனிக்கிழமை காலை 4:34 மணிக்கு முடிவடைகிறது. ஒரு நாளில் சூரிய உதயத்தின் போது எந்த திதி உள்ளதோ அதுவே அந்த நாளுக்குரிய திதியாக கணக்கிட வேண்டும். மகாலய அமாவாசையன்று பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் வரும் நம் முன்னோர்கள் சந்ததியினரிடமிருந்து எள்ளும் தண்ணீரும் பெற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து மறுபடியும் தை அமாவாசையன்று பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்லும் நாள். 9/2/24 காலை 7:53 மணிக்கு பிறகு அமாவாசை திதி தொடங்குவதால் அன்று காலை 8 மணிக்கு பிறகே குளம், ஆறு, கடற்கரைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டும். தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் காலை 8 10:30 மணிக்குள் அமாவாசை என்று சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர் தர்ப்பணமும், மாலையில் சந்திரனை சாட்சியாக வைத்து விளக்கும் ஏற்றி வழிபட வேண்டும். நம் முன்னோர்களின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளையெல்லாம் சமைத்து படையலிட்டு வழிபட வேண்டும். வீட்டிலுள்ளோர் அனைவரும் ஒன்றாக நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெற்றால் மட்டுமே நம் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படும். அதனால் அனைவரும் ஒன்று கூடி நம் முன்னோர்களை வழிபட வேண்டும். பின் காகத்திற்கு உணவு வைத்து காகம் உண்ட பின் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டால் நம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். தை அமாவாசை அன்று செய்ய வேண்டிய தானம்: ஏழை எளியவர்களுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த ஒரு தானத்தில்தான் அனைவரும் போதும் என்று மனநிறைவோடு சாப்பிடுவார்கள். பசுவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் உணவாக கொடுக்கலாம். பசுவிற்கு உணவு கொடுப்பதன் மூலம் நமக்கு அத்தனை தெய்வங்களுக்கும் 33 தேவர்களுக்கும் உணவு கொடுத்த பலன் கிடைக்கும். தை அமாவாசையன்று தவறாமல் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் பரிபூர்ண ஆசியை பெற்று சிறப்பான வளமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.